எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன் பிசி எக்ஸாம் 2024 ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 30க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன. வேளங்கள், வேளங்கள்னா யானைகள். கனகச்சுனை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை. முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முழவதிர. நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் எனும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர். நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் சுந்தரர். தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. நம்பியாண்டார் நம்பி. பன்னிரு திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையை இயற்றியவர். பன்னிரு திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையை இயற்றியவர் சுந்தரர். திருக்கேதாரம் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை பேழை பாடலை இயற்றியவர். திருக்கேதாரம் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை பேழை பாடலை இயற்றியவர் சுந்தரர். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. 10 பாடல்களை கொண்டது. பொன் வண்ண நிறமாக இருந்தவையாக சுந்தரர் குறிப்பிடுவன நீர்நிலைகள். நீர்நிலைகள். வைரங்களைப் போல இருந்தவையாக திருக்கேதாரம் குறிப்பிடுவன நீர்த்திவளைகள். நீர்த்திவளைகள். பொருள் கூறுக. மத வேளங்கள், மத யானைகள். பசியால் வாடும் அலர்ந்தவருக்கு உணவளித்தல் நமது கடமை. பசியால் வாடும் அலர்ந்தவருக்கு உணவளித்தல் நமது கடமை. நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும். மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும். பாடறிந்து எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாடு கூட்டல் அறிந்து. பாடு கூட்டல் அறிந்து. முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முறை எனப்படுவது. அலர்ந்தவர். அலர்ந்தவர்னா வறியவர். வறியவர். செராமை பொருள் கூறுக. வெறுக்காமை. வெறுக்காமை. நோன்றல். நோன்றல்னா பொறுத்தல். பொறுத்தல். போற்றார். போற்றார்னா பகைவர். கலித்தொகை டேஸ் நூல்களுள் ஒன்று. 8 தொகை நூல்களுள் ஒன்று. கலிப்பா எனும் பாவகையால் ஆன நூல் கலித்தொகை. கலித்தொகை டேஸ் எனும் பாவகையால் பாடப்பட்டது கலிப்பா. கலித்தொகையை தொகுத்தவர். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். நல்லந்துவனார். கலித்தொகையில் நல்லந்துவனார் இயற்றிய பிரிவு நெய்தற்களி. கலித்தொகையில் நல்லந்துவனார் இயற்றிய பிரிவு நெய்தற்களி. சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் பண்பு.
பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல் பாதுகாத்தல். வறியவர்களுக்கு உதவி செய்தல் என்பது இல்வாழ்வு இல்வாழ்வு. தம்மை இகழ்வாரை பொறுத்தல் பொறுமை தம்மை இகழ்வாரை பொறுத்தல் பொறுமை. அறிவு எனப்படுவது டேஸ் கூறும் சொற்களை பொறுத்துக்கொள்வது. அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்துக்கொள்வதுதான் அறிவு. பொருள் கூறுக. கிளை கிளைனா உறவினர். பேதையார் பேதையார்ங்கிறது அறிவற்றவர். மறாமை மறவாமை. பொறை பொறைனா பொறுமை பொறுமை. அடுத்து 35வது கேள்வி. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை. பனையோலைகள் பனையோலைகள். பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும். பானை வனைதல் பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும். மட்டுமல்ல எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மட்டும் கூட்டல் அல்ல மட்டும் கூட்டல் அல்ல. கயிறு கூட்டல் கட்டில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கயிற்றுக்கட்டில் கயிற்றுக்கட்டில். சிந்து சமவெளி அகழாய்வில் கிடைத்தவை. சிந்து சமவெளி அகழாய்வில் கிடைத்தவை. பானை ஓடுகள் பானை ஓடுகள். ஆதிச்சநல்லூரில் கிடைத்தவை. முதுமக்கள் தாளிகள் முதுமக்கள் தாளிகள். செம்பியன் கண்டியூரில் கண்டுபிடிக்கப்பட்டவை. மண்கலன்கள் மண்கலன்கள். கீழடியில் கிடைத்தவை. சுடுமண் பொருள்கள் சுடுமண் பொருள்கள். பானை செய்யும் சக்கரம் திருவை எனப்படும். பானை செய்யும் சக்கரம் திருவை எனப்படும். பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு. பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு. மண்பாண்டங்களில் வைத்த தண்ணீர் மண்பாண்டங்களில் வைத்த தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். மண்பாண்ட கலையின் வளர்ச்சி நிலை மண்பாண்ட கலையின் வளர்ச்சி நிலை சுடுமண் சிற்பக்கலை. வேண்டுதல் நிறைவேறினால் வைக்கப்படும் சிற்பம் குதிரை சிற்பம் குதிரை சிற்பம். கூம்பொடு மீப்பாய் களையாது எனும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் கூம்பொடு மீப்பாய் களையாது எனும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு புறநானூறு. பிரம்பு டேஸ் வகையைச் சேர்ந்த தாவரம் கொடி வகையை சேர்ந்த தாவரம். தவறான ஒன்றை எழுதுக. பறவைகள் என மீதியெல்லாம் உயிரற்றவை. ஊஞ்சல் நாற்காலி மேஜை இவைகள்லாம் உயிரற்றவை. பறவைகள் உயிருள்ளவை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன்பிசி எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 30க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.